சாஃப்டான சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சன்னா மசாலாவுக்கு நான் ஒரு 250 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 8 மணி நேரம் நான் நைட்டே ஊற போட்டுட்டேன். மினிமம் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊற வச்சாச்சு. உப்பு போட்டுக்கலாம். கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இது ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்குவோம். நம்மளுக்கு கடலை வேகிறதுக்குள்ளே மாவு சப்பாத்தி மாவு பிசைய கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்தாச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி லைட்டாக சுட்டால் போதும், ரொம்ப சுட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நான் சப்பாத்தி மாவு வந்து நான் வீட்டிலையே அரைச்ச மாவு தான். இது ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதோட 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம், இல்லை அப்படியேவும் சுடலாம். நம்ம சுடு தண்ணி தான் விட்டு பிசைஞ்சிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு. நம்ம சன்னா செய்யறதுக்குள்ளே இது ஊறிட்டு இருக்கட்டும். வாங்க இப்போ சன்னா ஈஸியான ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு கடலை வெந்துருச்சு நம்ம பார்த்துடலாம். மசாலா என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? சன்னா மசாலாவுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, முந்திரி, கசகசா, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, மல்லித்தூள், தக்காளி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், உப்பு, எண்ணெய் இதாங்க, மஞ்சத்தூள். இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு சீரகம் பார்த்திங்கன்னா என்கிட்ட பவுட்ராக இல்லை, அதனால் நான் வந்து இதாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் சேர்த்துக்கங்க. கடாய் காய்ஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். பெருசு பெருசாக வெட்டிக்கின்னு பார்க்காதீங்க, இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். வதக்கிட்டு ஈஸியான ஒரு சன்னா மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து கசகசா, முந்திரி, சோம்பு, சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா,
நான் அதுக்குள்ளே பொருளெல்லாம் சேர்க்கும் போது வீடியோ கட் ஆகிடுச்சிங்க, அதனால் சொல்லியிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் இதில் போட்டாச்சு. நம்ம சேர்த்துருக்க மிளகா மல்லியோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு பிறகு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்பயே ஒரு வாசனை செமையாக வருது. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்க அதை நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட கலந்து கொஞ்சமாக தண்ணி கலந்தா ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இந்த சன்னா கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம வேக வச்ச கடலை எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதேமாரி வேக வச்ச தண்ணி கூடவே ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக நசுக்கி விடுங்க, நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். ஃபுல்லாக நசுக்க வேணாம், ஒரு பாதியில் கொஞ்சமாக நசுக்கி விட்டால் போதும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்லேயே இருக்கட்டுங்க. நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி. மேலே கொத்தமல்லி இறக்கிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு நல்ல கலராக இருக்குது. இன்னும் ஆறுனதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இந்த வெரைட்டி ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் கூட வச்சுக்கலாம். வாங்க, இதை இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சாஃப்டான சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.